இப்போ பிரவீன் சக்கரவர்த்தியை நீங்க காங்கிரஸ் கட்சியுடைய வெறும் நிர்வாகியா மட்டும் நீங்க பார்க்க கூடாது. அவரு ராகுல் காந்தி கூட ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம், நண்பர்னு கூட சொல்லலாம். இப்ப வரைக்குமே ராகுல் காந்தி அவர்கள் ஃப்ரீக்வெண்டா பேசுறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. ராகுல் காந்தியோடைய அந்த செக்லிஸ்ட்ல இருக்கக்கூடியதுல இவர் சாம் பெட்ரோரா சொல்லலாம். அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பேசக்கூடிய எல்லா முக்கியமான விஷயங்களையும் கலந்தாலோசிக்கக்கூடிய முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர். அப்படி இருக்கும் பொழுது ராகுல் காந்தியுடைய கவனம் பெறாமல், கவனம் இல்லாமல் இப்படியான ஒரு விஷயத்த பண்ண மாட்டாரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். கரூர் சம்பவம் நடந்துச்சு. ராகுல் காந்தி யாருக்கு போன் பண்ணி பேசினாரு? தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு. எந்த சூழல்ல பேசினாரு? அது ரொம்ப முக்கியம். திமுக தான் அத்தனைக்கும் காரணம், செந்தில் பாலாஜி தான் திட்டமிட்டு இதை பண்ணாருன்னு தாவேகாவினர் அத்தனை பேருமே வெளிப்படையான விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்த அந்த சூழல்ல ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்களுக்கு பேசுறாரு. இது என்ன சிக்னலை கொண்டு போய் கொடுக்கும்? சோ இப்ப இவங்க நீங்க ஜோடேங்கர் எடுத்துக்கோங்களேன். அவர் தான் தமிழ்நாடு பொறுப்பாளராக இருக்கிறாரு. அவரு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பேட்டியில எங்க தொண்டர்கள் வந்து கடுமையா உழைக்கிறாங்க தமிழ்நாட்டுல, எங்களுக்கான மரியாதையை எனக்கு புரியல. என்ன உழைக்கிறாங்க?